4 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்பட்டு வரும் நிலையில் 4 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஹைகோர்ட் ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்எல்ஏக்களின் ராஜினாமா தொடர்பாக ஹைகோர்ட் தற்பொழுது ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் தற்பொழுது ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வரும் நிலையில் இது தொடர்பாக தொடக்கப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தாவேக அரசின் பெரும்பான்மை வாக்கின் போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்து கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகத குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்கள். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். இது குறித்த அறிவிப்பும் அரசிதழில் வெளியிடப்பட்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருந்தபோது 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்று அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அதன் தலைவர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதே போல தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் உள்ள போது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டது கட்சி தாவல் தடை சட்டத்தையும் மக்கள் தீர்ப்பையும் நீர்த்து போக செய்யும் வகையில் உள்ளது. கட்சி தாவல் ராஜினாமா காரணமாக அடுத்தடுத்து தேர்தல்கள் நடத்த வேண்டுவதால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்று பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அதே போல் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனுக்களை விசாரித்து முடிவெடுப்பதற்கு சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதே போல் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் இடைத்தேர்தல் அறிவிப்பு தடை விதிக்க வேண்டும், அதே போல் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுதியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முக அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் கிரி என்பவர் ஆஜராகி வாதங்களை வைத்தார். ராஜினாமா ஏற்கும் முன்பாக விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். 2:30 மணிக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்தார்கள். 3:30 மணிக்கு உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசிடம் வெளியிட்டிருக்கிறார்கள். ராஜினாமா பின்னணி குறித்து சபாநாயகர் விசாரணை நடத்தவில்லை. நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரில் 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கோரவில்லை. 4 பேருக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்ற குதிரை பேரம் நடத்தி விசாரணை நடத்த தேவையில்லை என சபாநாயகர் கூற முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன்னிச்சையானதோ நேர்மையானதோ என ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வாதங்களை வைத்தார். இதே போல் சட்டமன்ற செயலாளர் சார்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் சபாநாயகர் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் உரிய முறையில் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் 4 பேருக்கும் முறையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. பின்னர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாத கூறி சட்டமன்ற நடவடிக்கையில் குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் தலையிட முடியும் என்றும் தெரிவித்தார்கள். பின்னர் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வின். கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.